ஃபாதர், கடவுள் நம் ஜெபத்தெல்லாம் சில வேளைகளில் கேட்கறது இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டுறது. ஒரு நல்ல பதில், கேள்வியிலே ஒரு பதில் இருக்குது. கடவுள் நம் ஜெபத்தை சில வேளைகளில் கேட்பதில்லையே என்றான். அப்படின்னா பல வேளைகளை கேட்குறாருன்னு தானே அர்த்தம். ரைட்டு. அடுத்தது, இந்த ஒரு இதில் 3 கோணங்களிலே நான் இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் நினைக்கலாம், இந்த உலகத்தில் நாம் நினச்சி வேண்டுறதுன்னு ஒன்று உண்டு, கடவுள் நினச்சி கொடுக்கறதுன்னு ஒன்று உண்டு. கடவுள் நமக்குன்னு கொடுக்கறதுக்குன்னு சிலது வச்சுருப்பார். இந்த உலகத்தில் நாம் பிறந்து வரும்பொழுதே நமக்கு என்னென்ன தேவை என்பதை கடவுள் ஏற்கனவே எல்லாம் தயாரித்து வைத்து தான் நம்மளை இந்த உலகத்துக்கே அனுப்பி வைப்பார். சரி, அவங்களாம் போகட்டும், வாழ விட்டு அவன் எப்படி வாழறான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவர் என்ன வாட்டர் டேங்காக கட்டி வச்சுருக்காரு தேவைக்கு ஏற்ற மாதிரி திறந்து கொடுக்கறதுக்கு? அதனால் நமக்கு என்ன தேவை என்பதை கடவுள் வைத்திருக்கிறார், திருவுளம் பற்றி இருக்கிறார். ஆனாலும் என்ன பண்ணுறோம், நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கேட்குறது நம்முடைய கடமை தான். அதனால தான் ஆண்டவரே சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு. அதுக்கு முந்தின வருஷம் கூட இப்படி தான் சொல்லுது, உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் உங்கள் தந்தை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். தந்தைக்கு நல்லா தெரியும் அப்படின்னு.